Hello friends, welcome to my channel Lifelong Learning. Learn Excel in தமிழ்ங்கிற பிளேலிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சம் ஃபங்க்ஷன். சம் ஃபங்க்ஷன் தானே நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சா கூட இதுல நமக்கு தெரியாத புது புது விஷயங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம பார்க்க போறோம். ஸோ சம் ஃபங்க்ஷன் ஓட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 எனி நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அதில் அந்த நம்பர் 1 வந்து இட்ஸ் மேண்டேட்ரி, கண்டிப்பாக ஒரு ஆர்குமெண்ட்டாவது இருக்கணும். இப்போ இந்த ஒரு ஆர்குமெண்ட் நம்பராக இருக்கணுங்கிறத கூட இல்லை, ஒரு செல் ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா A1 செல்லிருந்து A4 செல் வரைக்கும் இருக்கிறத சம் பண்ணிக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரீஜன் ப்ளஸ் ஒரு 4 மாதத்தை சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ யூஸ்வலாக நம்ம சம் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்னா இங்கே வச்சுட்டு ஆட்டோ சம் கொடுக்கலாம், என்டர் தட்டிட்டு இந்த ஃபார்முலாவை கீழே எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா நம்ம அப்படி ட்ராக் டவுன் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வேணும்னா மறுபடியும் ஒரு ஆட்டோ சம் போட்டுட்டு மறுபடியும் இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த எல்லா காலமுக்கும் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம இன்னும் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த செல்லிலிருந்து ஃபுல்லாக அந்த எம்டி செல் வரைக்கும் நம்ம வந்து ட்ராக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆட்டோ சம் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகவே சம் பண்ணிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்லங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டேட்டா இருக்குது. அதில் சென்னையோட டேட்டா குவான்டிட்டி அண்ட் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இல்லை, அதனால நாட் அவைலபிள் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்குறோம் நம்ம. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டேட்டாவை நம்ம சம் பண்ணணும். ஸோ சம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஈக்குவல் டு போட்டு திஸ் செல் ப்ளஸ் இந்த செல் ரெஃபரன்ஸ், இதுதான் நம்ம யூஸ்வலாக ரெண்டு செல் அப்படின்னா அப்படி கொடுப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, யூ கெட் அ எரர். இப்போ அதுக்கு பதிலாக நம்ம சம் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செல் கமா இந்த செல். அப்போ இங்கே டெக்ஸ்ட் இருந்தனாலும் நம்மளுக்கு வந்து இந்த சம் ஃபங்க்ஷன் ஒழுங்காக ஒர்க் ஆகுது. அப்போ நம்ம வந்து எங்கே இடத்துலையாவது டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா, டெக்ஸ்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த மாதிரி ப்ளஸ்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் யூஸ் அ சம் ஃபங்க்ஷன். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து டோட்டல் வந்து இந்த 200 அப்படியே இங்கே வந்துடணும். ஆனால் அடுத்த செல்லில் பார்த்தீங்கன்னா 200 மைனஸ் 40, அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த டெபாசிட் ஆட் ஆகிடும். அதாவது எனக்கு இந்த இடத்துல ரன்னிங் டோட்டல் வேணும். அப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக சம்லாம் பண்ணவும் முடியாது. ஸோ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம சம் இந்த செல்லு இதை நான் வந்து எனக்கு அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக வேணும், அதனால் F4 கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். தென் கமா கொடுக்காம கோலன். ஸோ இது நம்ம அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோம். நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஒரே சில 2 தடவை ஆட் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்குறோம்னா ஃபர்ஸ்ட் இது வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். ஸோ கீழே எந்த இடத்துல நம்ம அந்த ஃபார்முலாவை ட்ராக் பண்ணாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் மாறவே மாறாது. இப்போ அதை நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 200 மைனஸ் 40 160 ப்ளஸ் 300 மைனஸ் 53 ப்ளஸ் 45. ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா த ஃபர்ஸ்ட் செல் வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸில் இருக்கணும், தென் கமா கொடுக்கக்கூடாது, கோலன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். க்ரைட்டீரியா வச்சு சம் பண்ணுற மாதிரி சம் ஸ்பெசிஃபிக் ஐட்டம்ஸ், அதாவது இங்கே நிறைய டேட்டா இருக்குது, எனக்கு பென்னு இருக்கிறத மட்டும் எனக்கு ஆட் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம SumIF அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். SumIF ஃபஸ்ட்டு துணி ரேஞ்சு க்ரைட்டீரியா. ஸோ எந்த ரேஞ்சில் நம்ம செக் பண்ண போகிறோம், இந்த ரேஞ்சில் கமா என்ன க்ரைட்டீரியா வேணும், எனக்கு இந்த பென்கிறது மட்டும்தான் வேணும், அதனால் இந்த செல் ரெஃபரன்ஸே கொடுத்துக்கலாம். கமா இந்த 2 க்ரைட்டீரியா, அதாவது இந்த க்ரைட்டீரியா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா என்ன பண்ணணும், எந்த டேட்டாவை நம்ம சம் பண்ணணும், அப்போ இந்த டேட்டாவை தான் நம்ம சம் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பேரான்தீசிஸ் கொடுத்து என்டர் தட்டிக்கிறோம். SumIF B4 to B13 எதுக்கு, இந்த B4 to B13 இந்த டேட்டா, அதில் G7ங்கிறது இருக்கான்னு பார்க்குறோம். இருந்ததுன்னா நம்ம C5 to C13 இருக்கிற டேட்டாவை நம்ம சம் பண்ணுறோம். அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதுலேயே சில வேரியேஷன். இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபிக் ஐட்டம் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த இடத்துல எனக்கு பென்னு இருந்ததுன்னா முன்னாடி பால் பென்னாக இருந்தாலும் சரி பென்சிலாக இருந்தாலும் சரி எனக்கு சம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே SumIF தான், ஆனால் கொஞ்சம் நம்ம க்ரைட்டீரியாவில் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ரேஞ்ச் இஸ் த சேம் கமா க்ரைட்டீரியா மட்டும் எனக்கு என்ன வேணும்,
பென்னுக்கு முன்னாடி சில கேரக்டர்ஸ் இருந்தாலும் சரி, பென்னுக்கு அப்புறம் சில கேரக்டர்ஸ் இருந்தாலும் சரி. அப்போ I have to use the wildcard character. You have got 2 wildcard characters, one a star and one question mark. Star எதுக்கு அப்படின்னா 0 or more characters. இப்போ எனக்கு அதுதான் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் தண்ணி 0 or more characters and அடுத்து இந்த செல் ரெஃபரன்ஸு அண்டு அதுக்கப்புறம் பென்னுக்கு அப்புறமும் எனக்கு 0 or more characters வேணும். ஸோ இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து எந்த டேட்டாவை சம் பண்ணணும், இந்த டேட்டாவை சம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது மட்டும்தான் வரும். அடுத்து பார்த்தோன்னா மல்டிபிள் க்ரைட்டீரியா வச்சு நம்ம சம் பண்ணணும். அதாவது நம்ம வெறும் இந்த ஐட்டமை மட்டும் நம்ம செலக்ட் பண்ண போகிறதில்ல, மந்த்தையும் வச்சு சில சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த டேட்டாவை மட்டும் தான் நம்ம சம் பண்ணணும். அதாவது எனக்கு ஐட்டம் பென்னாக இருக்கணும், மந்த் வந்து 2வாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2, 3 ரெண்டுமே இருக்குது. எனக்கு 2 மட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு சம் வேணும் அப்படின்னா SumIF. இப்போ மல்டிபிள் க்ரைட்டீரியாங்கிறதுனால நம்ம எஸ் கொடுத்துக்கணும். அடுத்து இப்போ சம் ரேஞ்சை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும், கமா. இப்போ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா ரேஞ்ச் என்ன, இது, கமா. இப்போ க்ரைட்டீரியா என்ன, எனக்கு பென்கிறது வேணும், கமா. அடுத்த க்ரைட்டீரியா ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் தான் நான் செக் பண்ணணும். இந்த இடத்துல என்ன எனக்கு வேணும், மந்த் வந்து 2ன்னு வேணும், அவ்வளோதாங்க. என்ட்ரு கொடுத்துடலாம். இப்போ 15. அப்போ 2ன்னு இருக்கிற டேட்டா மட்டும் நம்மளுக்கு 15 வந்திருக்கு. திஸ் இஸ் த ரேஞ்ச் டு பி summed up, D4 to D12, and this is the range where we are searching for the first criteria. The criteria is given in H7 பென்னுங்கிறது. அடுத்து this is the range for the month, இந்த மந்தோடது. இது வந்து criteria I7ல் இருக்கிறது 2. அப்போ பென் அண்ட் 2 மேட்ச் ஆகிற டேட்டா மட்டும் எடுத்து இங்கே சம் பண்ணியிருக்கு. அடுத்து பார்க்குறது என்னென்னா greater than or equal to 2. ஐட்டம் சேம் தான், ஆனால் மந்த் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், 2ன்னு இல்லாமல் நம்மளுக்கு இந்த ஆப்ரேட்டரும் வேணும், greater than or equal to. எதர் இந்த ஆப்ரேட்டர் இங்கேயே கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம ஃபங்க்ஷனில் கூட கொண்டு வந்துடலாம். சம் ரேஞ்சும் சேம் தான். ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா ரேஞ்சு, ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா, செகண்ட் க்ரைட்டீரியாவோட ரேஞ்சு அண்ட் செகண்ட் க்ரைட்டீரியா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா greater than or equal to and I8 அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல is equal to SumIFS range to be summed up, comma, first criteriaக்கான range, first criteria, second criteriaக்கான range, comma, second criteria. இப்போ பார்த்தீங்கன்னா greater than or equal to 2 and 3 ரெண்டை மட்டும் சம் பண்ணி 15 + 10 25 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எதர் நம்ம இந்த இடத்துலையே கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துலையே நம்ம வந்து greater than or equal to 2 கொடுத்துக்கலாம். நம்ம இந்த எக்ஸாம்பிளில் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். சம் C2 to C10 இது சம் பண்ணுறதுக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்டோட்டல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இருக்கிற சம் ஃபங்க்ஷனை, அதாவது சப்டோட்டல். இங்கே சப்டோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 11 வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சேம் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் மறுபடியும் 101லேருந்து 111 வரைக்கும் இருக்குது. அதில் சம்ங்கிறது வந்து 9லேயும் இருக்குது, 109லேயும் இருக்குது. ஸோ நம்ம 9 எப்படி ஒர்க் பண்ணுது, 109 எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறது பார்க்கலாம். ஸோ 9, கமா, இப்போ நம்ம இந்த ரேஞ்ச் 109 யூஸ் பண்ண போகிறோம். C10 91 தான். இப்போ ஃபில்டர் பண்ணும்போது இந்த ரெண்டும் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபில்டருக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம பைண்டருங்கிறத எடுத்துடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுது. இப்போ எது விசிபிளாக இருக்கோ அந்த செல்களை மட்டும் இங்கே சம் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேனுவலாக சில ரெக்கார்ட்ஸை மட்டும் நான் வந்து ஹைட் பண்ண போகிறோம். இப்போ மேனுவலாக ஹைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 9 யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சப்டோட்டல் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் தான் சம் பண்ணுது. ஆனால் 109 கொடுத்துருக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஃபில்டர் பண்ணுற டேட்டா ப்ளஸ் மேனுவலாக ஹைட் பண்ணியிருக்குது ரெண்டுமே வந்து ஸ்கிப் பண்ணிக்குது. 109 வந்து விசிபிளாக இருக்கிற செல்களை மட்டும், அதாவது நீங்கள் மேனுவலாக ஹைட் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபில்டர் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு சம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சம் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்தோம். கூடவே அதனுடைய வேரியண்ட் SumIF அண்ட் SumIFS, அதாவது மல்டிபிள் க்ரைட்டீரியா, சிங்கிள் க்ரைட்டீரியா வச்சு எப்படி சம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம்.
ஃபில்டர்டு லிஸ்ட்டில் சம் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.